தனுசு 2026 குரு சனி இவர்களுக்கு என்ன செய்யும்? இப்போ பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக வந்திருக்கார். சனி பகவான் கொஞ்சம் பாடாப்படுத்துவார். ஆனால் குரு 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இதுவரை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கும்னா அதற்குள்ள பணமும் கிடைக்கும். புரியுதுங்களா? எப்படியோ சம்பாதிச்சிடுவீங்க. நல்ல மண்டபத்தில் நல்ல திருமணங்கள் நடக்கும். அந்த திருமணம் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். அதுதான் உண்மை. பணம் வந்துடும். பணம் வந்ததுக்கப்புறம் நல்ல திருமணங்கள், நல்ல வீட்டில் நல்ல நிகழ்வுகள், வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணங்கள், உங்களுடைய சேமிப்பு, வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறது, முதலீடுகள் இதெல்லாம் செய்வீங்க. நல்ல வாழ்க்கை தனுசை பொறுத்தவரையிலும் நல்லதாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சனீஸ்வர பகவானுடைய விஷயத்தில். அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டமத்தில் பாதி 4ன்னு அர்த்தம். அதான் அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில் பாதி அளவுக்கு துன்பத்தை கொடுப்பார். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. புது செருப்பு ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே கொண்டே கோயிலில் விட்டுட்டு இறைவனை வணங்கிட்டு அந்த செருப்பு அங்கேயே விட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன பரிகாரம், இதில் மிகப்பெரிய அளவுக்கு. அதே மாதிரி கோயில் குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. இது 2 செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே உங்கள் வாழ்க்கை 2026 சிறப்பாக நல்லபடியாக போயிடும். ரொம்ப வெற்றி பெறுவீங்க. திருமணங்கள் நடக்கும், தொழில் நல்லா நடக்கும், வேலையில் பதவி உயர்வு நடக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொன்ன பரிகாரத்தில் சரியாயிடும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.